சஞ்சயவனம் ஒரு அழகான காடு. அங்க பச்சை பசேல்னு மரங்க, செடி கொடிங்க, மலைகள், அப்புறம் ஒரு ஆறும் இருந்துச்சு. அந்த ஆத்துல சில வாத்துகள் போய்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் எல்லா விலங்குகளும் அங்க தண்ணி குடிக்கவும் வந்துகிட்டு இருந்தாங்க. அந்த வாத்து கூட்டத்துல டக் அப்புறம் ட்ரேக் அப்படிங்கிற ஜோடி இருந்துச்சு. ஒரு நாள் ட்ரேக் அந்த ஆத்தங்கரையில 2 முட்டைக்கு உயிர் கொடுத்துச்சு. டக் அப்புறம் ட்ரேக் அவங்க 2 முட்டையையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அத நல்லபடியாவும் பாத்துக்கிட்டாங்க. அந்த ஆத்துக்கு கொஞ்ச தூரத்துல ஒரு புத்துல ஒரு பாம்பு வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அது அங்கிருந்தே தான் விலங்குகளை பாத்துக்கிட்டு இருக்கும். எப்போ பாம்போட பார்வை கூட்டுல வச்சிருந்த அந்த முட்டைகள் மேல போச்சோ அது சந்தோஷப்பட்டுச்சு. அடிங்கப்பா, எவ்வளோ பெரிய பெரிய ஃப்ரெஷ்ஷான முட்டை. அதை சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த 2 பேர் மட்டும் எப்படியாச்சும் இங்கிருந்த போயிடணும். சாயந்தர நேரத்துல அந்த ஆத்துக்கு பக்கத்துல ஒரு கழுகு வந்து தண்ணி குடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அங்க ஒரு வாத்து கூட்டம் வந்துச்சு. அட ட்ராக், இது உங்களோட மொட்டையா? இந்த முட்டையை நான் காலையில தான் வச்சேன். ஓ ஓ அதனால தான் காலையிலேருந்து நீங்கள் குளத்துக்கு வரவே இல்லையா? ஆமா, இன்னைக்கு நாள் பூரா நாங்க இவங்கள பாத்துக்கிட்டு இருந்தோம். ஐயோ, காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிடலையா? இப்போ கூட சாப்பிட தோணலையா? இல்ல, இப்போ பசிய தாங்கிக்கவே முடியல என்னால. ஆனா இந்த முட்டைகளை விட்டுட்டு எப்படி போறது? அது கவலைப்படாது, முட்டைக்கு ஒன்றுமே ஆகாது. சாப்பாடு கெச்சிட்டோன்னு சாப்பிட்டுட்டு நாம் அதுக்கப்புறம் இங்கே வந்து முட்டையை பார்த்துக்கலாம். இப்படி சொல்லி அவங்க 2 பேரும் முட்டைகளை அங்கேயே விட்டுட்டு கூட்டத்தோட சாப்பிட போனாங்க.